ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அடுத்து எந்த டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ருக்மணி லட்சுமிபதி அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 4 சாதனையாளர்களை வெங்கடேசன் புக்கிலேருந்து நம்ம பார்த்துருக்கோம். அந்த வீடியோஸையும் கீழே ப்ளேலிஸ்ட்டில் கொடுக்குறேன். யாருக்காவது தேவைப்பட்டு அதை யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். ருக்மணி லட்சுமிபதி 1892 பிறந்து 1951 இறந்துருக்காங்க. 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் தமிழ்நாட்டு பெண்கள் பொது வாழ்க்கையில் ஈடுபாடு கொள்றதே என்னதுன்னா ரொம்ப கஷ்டம். அதுலேயும் அரியது என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க அரசியல் பெருவெள்ளத்திலே எதிர்நீச்சல் அடித்து வெற்றிகரமாக என்னது கரை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தகைய அரும்பெரும் சாதனையை செய்தவர் தான் ருக்மணி லட்சுமிபதி. அவர் 1892 டிசம்பர் 6ஆம் தேதி சென்னையில் இருக்கக்கூடிய திருவல்லிக்கேணியில் சீனிவாசராவ் அதுக்கப்புறம் சூடாமணி தம்பதியருக்கு மகளாக பிறந்திருக்காங்க. இவங்களுடைய தாத்தா யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமாராவ். அவர் ஒரு பிரபல நிலப்பிரபுவாக இருந்தாங்க. செல்வ செழிப்பான உயர் சாதி குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் யார் அப்படின்னா ருக்மணி லட்சுமிபதி அவர்கள். இவங்களுடைய படிப்பு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ருக்மணி எழும்பூரில் இருக்கக்கூடிய மாநில பயிற்சி பள்ளியிலும் அதே மாதிரி நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் உயர்நிலை பள்ளியிலும் படித்ததுக்கப்புறம் பெண்கள் கிறிஸ்துவ கல்லூரியில் பட்டப்படிப்பை முடிச்சிருக்காங்க. இவங்களுடைய படிப்பு முடிவும் டாக்டர் ஆசானந்தா லட்சுமிபதி அப்படின்ற ஒரு மருத்துவரை 1911 டிசம்பர் 3 திருமணம் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய பங்கேற்பு அப்படின்னு பார்க்கும்போது பெண்ணுரிமையிலையும் சரி அவர்களோட முன்னேற்றத்திலையும் சரி பெரிதும் நாட்டம் கொண்டவங்க தான் ருக்மணி லட்சுமிபதி. ருக்மணி லட்சுமிபதி அகில இந்திய காங்கிரஸோட உறுப்பினராக 1923 பங்கேற்றிருக்காங்க. உறுப்பினராக மாறியிருப்பாங்க. பாரத மகளிர் மகா மண்டலின் சென்னை கிளை செயலராக இருந்திருக்காங்க. அதே மாதிரி இந்திய மாதர் சங்க உறுப்பினராகவும் சிறப்புடன் பணியாற்றி அகில இந்திய அங்கீகாரம் பெற்றார். யார் அப்படின்னா ருக்மணி லட்சுமிபதி. அதன் பின் 1926 ஜூன் மாதம் பிரான்ஸ் தலைநகரில் பாரிஸில் அகில உலக பெண்கள் வாக்குரிமை ஒன்றிய மாநாட்டில் நம்ம இந்தியாவோட சார்பாக இவங்க தான் கலந்துருப்பாங்க. 1926 ஜூன் மாதம் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்ற அகில உலக பெண்கள் வாக்குரிமை ஒன்றிய மாநாட்டில் இந்தியாவின் சார்பாக பங்கேற்றார். அதன் பின்னர் பெண்ணுரிமை மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக எங்கே போயிருக்காங்க அப்படின்னா ஜப்பான் நாட்டுக்கு சென்றார். எதுக்காக ஜப்பானுக்கு போயிருக்காங்க? பெண்ணுரிமை மாநாட்டில் கலந்து கொள்றதுக்காக தான் ஜப்பான் போயிருக்காங்க. அடுத்தது இவங்களுடைய கதர்பணி அப்படின்னு பார்க்கும்போது நாட்டு விடுதலையில் நாட்டம் கொண்ட ருக்மணி காந்தி வழி சென்றார். காந்தியின் கதர் பிரச்சாரத்தால் கவரப்பட்ட இவர் கதராடை உடுத்தி திருவல்லிக்கேணியில் ஒரு கதர் கடையும் திறந்து கதர் விற்பனை செய்தார். கதராடை அணிவதன் அருமை பெருமையை பற்றி ஆர்வத்துடன் கூறி வந்தார். அதாவது என்னது, இவங்க மட்டும் அந்த கதர் ட்ரெஸ்ஸை போடாமல் கதர் ட்ரெஸ்ஸே ஒரு கடையாகவே அவங்க உருவாக்கி அதோடைய அருமை பெருமை எல்லாத்துக்கும் எடுத்து உரைக்கிறாங்க. அடுத்து காங்கிரஸ் செயலர். அப்போது மக்களிடையே செல்வாக்கு பெற்ற ருக்மணி 1927ஆம் ஆண்டு மகளிர் காங்கிரஸ் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1929 சைமன் குழு சென்னை வந்தபோது அதற்கு எதிரான போராட்டத்தில் பங்கேற்று முன்னணி தலைவர்களில் ஒருவராக திகழ்ந்தார். ருக்மணி லட்சுமிபதி சென்னை கடற்கரையில் நடைபெற்ற பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் சத்தியமூர்த்தியும் ருக்மணியும் எழுச்சி உரையாற்றினர். யாரும் சத்தியமூர்த்தி அவர்களும் ருக்மணியும் எந்த இடத்துல? சென்னை கடற்கரையில் நடைபெற்ற பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் சத்தியமூர்த்தியும் ருக்மணியும் எழுச்சி உரையாற்றினர். அடுத்து 1929ஆம் ஆண்டு இறுதியில் நேருவின் தலைமையில் லாகூரில் நடைபெற்ற தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் ருக்மணி, சத்தியமூர்த்தி, ராஜாஜி ஆகியோர் கலந்து கொண்டனர். அடுத்து 29 சைமன் குழு போராட்டத்தில் கலந்து கொண்டிருப்பாங்க. அதே வருஷத்தில் நேருவின் தலைமையில் லாகூரில் நடைபெற்ற ஐஎன்சி மாநாட்டில் ருக்மணி கலந்துருப்பாங்க. அடுத்து சத்தியாகிரகி அப்படின்னு பார்க்கும்போது அடுத்து 1930ஆம் ஆண்டு ராஜாஜியோட தலைமையில் மேற்கொள்ளப்பட்ட வேதாரண்யம் மரப்போராட்டத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட 98 சத்தியாகிரகிகளில் ஒருவர் ருக்மணி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போராட்டத்தில் பங்கேற்றதற்காக 1930 மே 14 இவர் மீது கிரிமினல் குற்றச்சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டு ஓராண்டு காலம் எங்கே இருக்கிறார் அப்படின்னா சிறையில் அடைக்கப்பட்டார். ருக்மணியின் நன்னடத்தை காரணமாக அவர் சிறை தண்டனை முடியும் முன்னரே என்ன ஆயிட்டார் அப்படின்னா விடுவிக்கப்பட்டார். உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்று சிறை சென்ற முதல் பெண்மணி யார் அப்படின்னா ருக்மணி லட்சுமிபதி தான். அடுத்தது சிறை தண்டனை நம்ம பார்க்கும்போது உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்ட ருக்மணி சட்ட மறுப்பு போராட்டத்தின் மற்றொரு அம்சமான
அந்நிய துணி புறக்கணிப்பில் தீவிர பங்கேற்றார். இவர் வெளிநாட்டு துணிகளை விற்பனை செய்ய தடை செய்த கடைகளுக்கு முன் நின்று கொண்டு அந்நிய துணிகளை அணிய வேண்டாம் என்று மக்களிடையே முழக்கமிட்டார். இப்போராட்டத்தில் கலந்து கொண்டமைக்காக அவருக்கு 6 மாத சிறை தண்டனையும் 100 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுச்சு. எதுக்காக அப்படின்னா, கதர் துணியை தவிர அடுத்த மற்ற ஆடைகள் எல்லாம் அணிய வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்நிய துணிகளை அணிய வேண்டாம் அப்படின்னு போராட்டம் பண்ணி அதுக்காக 6 மாதம் சிறை தண்டனை போயிருக்காங்க. அதுக்காக 100 ரூபாய் அபராதமும் கட்டியிருக்காங்க. அடுத்தது அரிசன நலம் அப்படின்னு பார்த்தோன்னா, காந்தி அரிசன சேவைக்காக அகில இந்திய அரிசன சேவா சங்கம் அமைத்து அதன் மூலம் அரிசன முன்னேற்றத்துக்கு உதவுவதற்காக நிதி கேட்டுக்கொண்டு நாடு முழுவதும் வசூல் பயணம் மேற்கொண்டார். அவர் தமிழ்நாட்டுக்கு வந்தபோது சென்னையில் இருக்கக்கூடிய ராபின்சன் பூங்காவில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் ருக்மணியும் அவரது 12 வயது மகள் இந்திராவும் தங்கள் அணிந்திருந்த நகைகளை கலற்றி காந்தியிடம் அரிசன நல நிதிக்காக கொடுத்தனர். இப்போ 1933. இதுவே நம்ம தமிழ்நாட்டில் இந்த அரிசன சேவா சங்கம் தொடங்கியிருப்பாங்க. அதோடைய தலைவர் யார் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவை தலைவர் ருக்மணி லட்சுமிபதியின் அரசியல் பங்களிப்பும் வியப்புக்குரியவை. முன்னணமேயே தமிழ்நாடு இளைஞர் மாநாடு மதுரையில் நடைபெற்ற போது 1931 ஜூன் 6 தலைமை தாங்கி இளைஞர்களுக்கு ஊக்குவித்து புகழ் பெற்றிருந்த ருக்மணி அம்மையார் தன்னுடைய விடுதலை போராட்டத்தாலும் வெளிநாட்டு மாநாடுகளில் பங்கேற்றதாலும் மக்களிடையே மிகுந்த செல்வாக்கு பெற்றிருந்தார். இவருக்கு முன்பிருந்த சமூக சேவகி முத்துலட்சுமி ரெட்டி நியமன சட்டசபை உறுப்பினர் 1927. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, சமூக சேவகி முத்துலட்சுமி ரெட்டி நியமன சட்டசபை உறுப்பினராக எப்போ இருந்திருப்பாங்கன்னா 1927 இருந்திருப்பாங்க. எனவே 1934ஆம் ஆண்டு நடைபெற்ற சென்னை மேலவைக்கான தேர்தலில் எளிதாக வெற்றி பெற்றார். ராஜாஜி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சராக இருந்தபோது ருக்மணி துணை சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 8 ஆண்டு காலம் அப்பதவியில் நீடித்தார். 1937 to 1945. இவங்க தான் முதல் பெண்மணி சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. இப்பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் உறுப்பினர் இவர்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்ததோடு மட்டுமின்றி சென்னை மாநகராட்சியின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினராகவும் 5 ஆண்டுகள் பணியாற்றினார். என்ன சொல்கிறாங்கன்னா, சட்டமன்றத்தில் மட்டும் இல்லை, சென்னை மாநகராட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினராகவும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 5 வருஷம் பணியாற்றியிருக்காங்க. அடுத்தது அமைச்சர் அப்படின்னு பார்க்கும்போது, ருக்மணியின் அரசியல் வாழ்க்கையில் உச்சகட்டமாக 1946 நடைபெற்ற சென்னை சட்டமன்ற தேர்தலில் நகர மகளிருக்கான பொது தொகுதியில் இருந்து இவர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார். எப்போ அப்படின்னா 1946 போட்டியே இல்லாமல் இவர் எங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்கன்னா மகளிருக்கான பொது தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அடுத்து டி. பிரகாசம் அவருடைய அமைச்சரவையில் சுகாதார அமைச்சராக பொறுப்பேற்றார். தமிழக சட்டமன்ற வரலாற்றில் அமைச்சராக பொறுப்பேற்ற முதல் பெண்மணி ருக்மணி லட்சுமிபதி ஆவார் என்று குறிப்பிட்டுள்ளார். யார் அப்படின்னா R.V. பதி. இவர் தான் என்ன சொல்லியிருக்காருன்னா குறிப்பிட்டிருக்கிறாரு. அடுத்தது மதிப்பீடுன்னு பார்க்கும்போது, ருக்மணி லட்சுமிபதி தனது வாழ்க்கையாலும் வழிகாட்டுதலாலும் வரலாறு படைத்தவர், சாதனைகள் பல செய்தவர். தமிழ்நாட்டைச் சேர்ந்த இவர்தான் இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்று சிறை சென்ற முதல் பெண் போராளி. சென்னை சட்டமன்ற துணை சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணியும் இவர்தான். அதேபோன்று தற்கால தமிழ்நாட்டு வரலாற்றில் அமைச்சரான முதல் பெண் என்ற பெருமைக்குரியவரும் இவர்தான். அப்போ எதுலெல்லாம் முதல்ல இவங்க இருந்திருக்காங்க அப்படின்னா, விடுதலை போராட்டத்தில் பங்கேற்று சிறைக்கு போன முதல் பெண்ணும் இவங்க தான். அதே மாதிரி துணை சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டதில் இவங்க தான் முதல் பெண்மணி. அடுத்தது அமைச்சரவையில் தமிழ்நாட்டு வரலாற்றில் அமைச்சரான முதல் பெண் என்ற பெருமைக்குரியரும் இவர்தான். அடுத்தது ருக்மணி உயர் சாதி குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த போதிலும் தாழ்த்தப்பட்டோர் முன்னேற்றத்தில் அக்கறையும் ஈடுபாடும் கொண்டவர். தனது சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் இளையோர் முதல் முதியவர் வரை செல்வாக்கு பெற்றவர். வெளிநாடுகளுக்கு சென்று பெண்ணுரிமைக்காக குரல் கொடுத்தவர். 6 குழந்தைகளுக்கு தாயான ருக்மணி சென்னை ராஜதானி அரசியலிலும் மாநகர ஆட்சியிலும் மாநில ஆட்சியிலும் முத்திரை பதித்தவர். ருக்மணி தேர்ந்த அரசியல்வாதி மட்டுமல்லாது நல்ல இசை கலைஞரும் ஆவார். பிரபல வீணை இசை வல்லுனர்.
வல்லுனர், பன்மொழி புலவர். இவருக்கு ஆங்கிலம், பிரெஞ்சு, லத்தீன், உருது, இந்தி மொழிகளில் எழுதவும் பேசவும் தெரியும். அரசியல்வாதிக்கு நேரம் தவறாமை, ஒழுக்கம், கண்டிப்பு இன்றியமையாதவை என்பது வாழ்ந்து காட்டியவர். யார் அப்படின்னா ருக்மணி லட்சுமிபதி அவர்கள். எந்தெந்த மொழியெல்லாம் தெரியும்? ஆங்கிலம், பிரெஞ்சு, லத்தீனு, உருது, இந்தி, இத்தனை மொழி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இச்சாதனை பெண்பூ 1951 ஆகஸ்ட் 6ஆம் தேதி அவரது எழும்பூர் இல்லத்தில் உதிர்ந்து போயிற்று. இவரது சமூக தொண்டை பாராட்டும் விதமாக எழும்பூர் மார்ஷல் சாலை ருக்மணி லட்சுமிபதி சாலை என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. 1991 இவர் பெயரில் அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது. சாலை, அதாவது ருக்மணி லட்சுமிபதி சாலை அப்படின்னு சொல்லிட்டு 1991 மாற்றிருப்பாங்க. அஞ்சல் தலை வந்து 1997 வெளியிட்டிருப்பாங்க. இந்த 91 தான் நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எல்பிஜி அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அதே மாதிரி டெல்லியை வந்து கேபிட்டலாக வந்து நமக்கு மாற்றிருப்பாங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கொஷின் என்ன அப்படின்னா, உலக பட்டினி குறியீடு அதை வந்து எந்த நிறுவனம் வந்து வெளியிடும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு அடுத்த டாபிக் வந்து பார்ப்போம்.